ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்முடைய அதுபோல இந்த நாளில் திங்கட்கிழமை இந்த இரவுகளிலேயும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கடந்து வந்த ஒவ்வொரு கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிரியப்பாராக. இந்த வேளை நாம் சிந்திக்க இருப்பது இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக மனுகுலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் அடிக்கப்பட்டார் என்பதை குறித்து பலவிதமாக பல ஆட்கள் பல காரியங்களை சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களில் இந்த வேதத்தின்படியாக வேதம் எதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்பதை குறித்து இந்த வேத வசனத்தின் மூலம் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளில் சிந்திப்போம் என்றால், நம்ம இப்போ வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசியுங்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார். இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார்? நமது பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நமக்கு அந்த சமாதானத்தை உண்டுமான ஆக்கினைக்காக, நமக்கு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக எதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நமக்காக அடிக்கப்படுகிறார். நமக்காக நம்மை மீட்க வேண்டும், நம்மை காப்பாற்ற வேண்டும், நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை தர வேண்டும் என்பதற்காக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நமக்கு இந்த பாவ மன்னிப்பை தர வேண்டும், நமக்கு ஒரு நித்திய மீட்பை தர வேண்டும், நமக்கு ஒரு சமாதானத்தை தர வேண்டும் என்பதற்காக நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தமக்காக அடிக்கப்படவில்லை, நமக்காக அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது நாம் என்ன செய்யறோம்? சில மனுஷரை பாருங்கள், சில அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். எதற்காக? அவர்களுக்காக அது என்ன செய்யணும்? அந்த பாடுபடுகிறார்கள் பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது ஜனத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக, ஜனங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக, ஜனங்களுக்காக என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக, முதலாவது ஜனங்களோட பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களோட பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் என்ன செய்தா? பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கும். ஏனென்றால் பாவத்துக்காக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டார், எனக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கிரைக்காக அவர் அடிக்கப்பட்டார் சொல்லி ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்கள் இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். பாவத்திலிருந்து ஒரு மீட்பை அவர்கள் பெற்றுக் கொள்கிற பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, நாம் எதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். இரண்டாவது நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டாராம்? ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை சுமந்தது ஆருக்காக இருந்துச்சுன்னா, அந்த பாடுகளை ஜனங்க இந்த பாருங்கள், அந்த எருசலேம் வீதிகள் கல்வாரி அந்த மலை வர அந்த மலை வரை என்ன செய்கிறாச்சுன்னா அந்த பாரமான சிலுவையை சுமந்து அவர் பாடுபட்டதை பார்க்கிறோம். யாருக்கு?
எதற்காக இருந்துச்சுன்னா ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக. அந்த இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையை பார்க்கும்போது சுமார் 135 150 கிலோ வரை வெயிட் இருக்கும் என்று அந்த வேத பண்டிதர்கள் எழுதியிருக்க பார்க்கிறோம். அவர் சுமார் 150 கிலோ வெயிட் உள்ள அந்த சிலுவையை எருசலேம் வீதிகள் அவர் சுமந்து கொண்டு அந்த கல்வாரியை அந்த மலையில வர என்ன செய்தாரு, சுமந்து கொண்டு போனதை பார்க்கிறோம். எதற்காக இருந்துச்சுன்னா ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக இந்த பாடுகளை அவர் படுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக இந்த பாடுகளை படுகிறார். இந்த நாம் பார்க்கும்போது முந்தைய காலங்களில் பாருங்கள், வெள்ளாட்டுக்கார இப்படிப்பட்ட பலிகள்னால அந்த பாவத்திலிருந்து ஒரு 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 அந்த தண்டனிலிருந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிட்டச்சே தவிர ஜனங்களுக்கு என்ன செய்யவில்லை என்றால் பூரணமான அந்த பரிசுத்தம் கிடைக்கவில்லை. ஜனங்களுக்கு அந்த பாவத்தை பார்த்துட்டு அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. இன்னைக்கு பாருங்கள், பல மலைகளுக்கு ஜனங்கள் போகிறார்கள். இந்த சிலுவை நாட்கள்ல அநேகர் குருசு மலைக்கு போவார்கள். அப்படியே பல மலைகளுக்கு ஒவ்வொரு மதங்களும் பல மலைகளை என்ன செய்கிறது, போனா பாவம் அந்த பரிசுத்தம் ஆகும் என்று சொல்லி போகிறத பார்க்கிறோம். ஆனா அந்த மலைகளுக்கு போகிற அநேகரை நமக்கு தெரியும். மலைகளுக்கு போகிற அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன குறிப்பிட்ட நாட்கள் போகிறார்கள், குறிப்பிட்ட ஒரு நாட்கள் ஒரு விரதம் இருக்கிறார்கள், அந்த மலைகளுக்கு பெயர்ந்து வருகிறார்கள். வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கையாட்டே இருக்கிறது. அவர்கள் எந்த வாழ்க்கையிலும் மாற்றம் வருகிறத பார்க்கவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன எதற்காக ஜனங்களை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் பாடுபட்டார். நாம் பாடுபட வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடப்பட்டாச்சு. நாம் இன்னி என்ன செய்ய வேண்டும், அவரை விசுவாசித்த மதி. இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பாடுகளை பட்டார். எனக்காக இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமங்களை எல்லாம் இந்த துன்பங்களை எல்லாம் எனக்காக பட்டார் என்று சொல்லி ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்னா பரிசுத்தமாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலம் என்ன செய்கிறதுன்னா இந்த ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறத பார்க்கிறோம். இந்த நாம் மலைகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக போய்விட்டாரு. நாம் என்ன செய்ய வேண்டும், இனி இயேசு கிறிஸ்து நம்பினா மதி, முழு இருதயத்தோடு நம்புவோம் என்றுச்சுன்னா என்ன செய்யும் என்றால் அந்த பரிசுத்தம் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். நம்மை பரிசுத்தமாக்க வேண்டிய என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். முதலாவது நமக்கு பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். இரண்டாவது நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது நமது அவயங்களில் முழுவதுமாக பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். நம்ம இந்த வேதத்துல பார்க்கும்போது எபிரேயர் 9:14 வாசியுங்கள். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நமது அவயங்கள் என்ன செய்யுமா, சில செத்த கிரியைகள் இருக்கும், நமக்கு உள்ள இருக்கிறதாக இந்த செத்த கிரியைகள். இந்த செத்த கிரியைகளை நம்மை சுத்திகரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த செத்த கிரியைகள் என்று என்ன செய்யும் என்றால் இந்த செத்த கிரியைகள் வேற எந்த இதனாலேயும் என்ன செய்ய முடியாது, நம்ம விட்டுமே நீங்காது. இயேசு கிறிஸ்துவோட அந்த பலியினால மட்டுமே இந்த என்ன செய்கிறச்சுன்னா தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நித்திய ஆவியினால என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார், தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் நித்திய ஆவியினால ஒப்பு கொடுக்கிறார். முதலாவது பழுதற்ற பலியாக நம்மை அவரை தம்மை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோட ரத்தத்தை சிந்தினாரு. அந்த ரத்தம் என்ன செய்யுமா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யுமா செத்த கிரியைகளை நம்ம சுத்திகரிக்கும். நம்ம மனசாட்சியில இருக்கிற அந்த செத்த கிரியைகளை நீக்கி என்ன செய்யுமா நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த சுத்திகரிப்பை நமக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருச்சுன்னா இந்த அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நமக்கு இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக நம்மை அவரை போல முழுவதும் பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். அவர் பரிசுத்தர். பாருங்கள், நம்மை ரட்சித்திருக்கிற தேவன், நம்ம இந்த ரட்சிப்புக்கு அழைத்த தேவன் பரிசுத்தர், நமக்காக அடிக்கப்பட்ட தேவன் பரிசுத்தர். நம்ம அந்த ஜனங்கள் தான் எப்படி இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை தம்மை போல ஒரு முழுமையான பரிசுத்தத்தை உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது நாம் பார்ப்போம் என்றால், நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் என்ன செய்யும், நேசிக்க வேண்டும். ஜனங்கள் என்ன செய்யணும், ஜனங்கள் அன்பற்ற தன்மையில என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால், மிருகத்தை போல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், ஜனங்கள் எப்படி அன்பு உள்ளவர்களாக மாற வேண்டும், ஒருவரை ஒரு நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 12-13 வாசியுங்கள். யோவான் 15:12-13. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனை இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் நம்மேலே அன்பாய் இருக்கிறது போல நாம் என்ன செய்ய வேண்டுமாம், ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சா, தம்முடைய ஜீவனை அந்த ஜனங்களுக்காக கொடுத்திருக்கிற பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜீவனை கொடுத்து என்ன செய்கிறாரு, அவர் ஜனங்களை நேசித்திருக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை அவர் அடிக்கப்பட்டு அந்த அடிக்கப்பட்டார். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறாச்சுன்னா, அந்த ஜீவனை கொடுத்து இந்த நம்மளை என்ன செய்யணும், ஒருவரை நேசிக்க வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிறது போல அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசிக்கிறார். அதே போல என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும். நாம் மற்ற எந்த மதக்காரலா இருக்கலாம், எந்த ஜாதிக்காரலா இருக்கலாம், எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10-11. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதனால அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இவ்விதமாக அன்பு கூர்ந்திருக்கிறாரு. எப்படி, தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி என்ன செய்கிறாராம், தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறாராம். அந்த பிரியமான இவ்விதமாக தேவன் அன்பு கூர்ந்திருக்க நாமும் என்ன செய்யறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யாருகிட்ட அன்பு கூற கடனாளிகள் இருக்கிறோம், நம்முடைய உற்றார்கிட்ட அன்பு கூற வேண்டும், நம்முடைய தேச மக்கள்கிட்ட அன்பு கூற வேண்டும், எல்லா ஜாதி மக்கள்கிட்ட அன்பு கூற வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்னா, விரோதிகளே இருக்கக்கூடாது, எல்லாரும் நேசிக்கிற பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிநேகிதனை நேசிக்கிறது போல, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது போல, எப்படி அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்தாம், அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமா, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன செய்யணும், நம்ம விரோதிகளை நேசிக்க வேண்டும். நம்முடைய ஆறாவது பேசாத இருந்தா அவர்கள்ட்ட பேச வேண்டும். நம்ம இந்த கிறிஸ்துவ நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்ன சொன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம் மூலம் என்ன செய்ய வேண்டும் என்றா, அந்த கிறிஸ்துவின் அன்பை ஜனங்கள் காண வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் நம்ம ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்கு நேசித்து தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறது போல, அந்த ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறது போல நமக்காக ஜீவனை தந்து நம்மை நேசித்திருக்கிறாரு. நாம என்ன செய்ய வேண்டுமாம், ஒருவர் அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறத பார்க்கிறோம். நாமும் அன்பு கூறலாக மாற வேண்டும். எல்லாரையும் நேசிக்கிற பிள்ளைகளாக, எல்லாரையும் அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. 5வது நாம் பார்ப்போம் என்றால்,
தேவனிடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அஞ்சாவது, எதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார்? நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். எந்த மனுஷனும் தேவனிடம் சேர முடியாது. ஏனென்றுச்சுன்னா தேவ மகா பரிசுத்தம் உள்ளவர். மனுஷனோ பாவிகளாக ஒரு கீழ்ப்படியாமைங்கிற பாவத்துல விழுந்து பிறக்கும் போதே பாவத்துல உற்பத்தி ஆகி பாவிகளாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பரிசுத்த பண்ணி கழுவி சுத்திகரித்து தேவனத்தை கொண்டு சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாக நமக்காக பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும், அநீதி உள்ள இந்த ஜனங்களை கொண்டு தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பாடுபட்டதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக இந்த பாடெல்லாம் எனக்காக என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தேவனை நம்புவோம் என்று சொன்னா நாம் எங்க போய் சேருவோம்? அந்த தேவனிட்ட போய் சேருவோம். அப்போஸ்தலர் 14 யோவான் 11:52 வாசியுங்கள். யோவான் 11:52. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கும்படியாக மறிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக அங்க செல்லுகிற பார்க்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனமாக ஒருத்தனை கொண்டு உரைக்கிறா என்ன சிதற இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறார் என்று அங்க தீர்க்க தரிசனமாக செல்லப்படுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிதற இருக்கிற தேவ பிள்ளைகள் சிதற இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் தேவனை அறியாதபடி என்ன செய்கிறார்கள்? சிதற இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருன்னா அடிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்டு பாடுபடுகிறத பார்க்கிறோம். அதற்காகத்தான் நம்மை ஒன்றாக சேர்க்க வேண்டும். ஒன்றாக சேர்ப்பதற்காக தேவனத்தை கொண்டு சேர்ப்பதற்காக மட்டுமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஜனங்களையும் ஒவ்வொரு நாட்டில் என்ன செய்கிறார்கள்? தேவ பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி சேர்க்கப்பட்டார்களாம்? திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாக சேர்க்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சில காலத்துல இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில இந்த பாடுபட்டு தன்னுடைய இந்த தேவனுடைய சேர்ப்பதற்கான அடிக்கப்பட்டு அதை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பின்பு அந்த சீசர்கள் என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக இந்த பாடுபட்டார் என்பதை குறித்து ஜனங்களுக்கு சொல்லி விளக்கி கொடுத்த உடனே என்ன சென்றா திரளான ஜனங்களும் புருஷர்களும் ஸ்திரீகளும் என்ன செய்கிறார்களாம்? விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாக சேர்க்கப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டுல அவர்கள் எங்க சேர்க்கப்பட்டன? கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு பாருங்கள், நாம் சபைகள்ல சேர்க்கப்படுகிறோம். சபைகள் என்னன்னா, சபைகள்ல சுவிசேஷத்தை கேட்டு அந்த ஜனங்கள் கர்த்தரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறோம்? ஒரு வார்த்தைகளை பேசும்போது அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கொஞ்சம் வாஞ்ச கொடுக்கும் போது அந்த ஜனங்களை கொண்டு என்ன செய்வோம்? ஒரு சபைகளை சேர்த்து விடுகிறோம். எதற்காக இருந்துச்சுன்னா, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். கர்த்தரோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாம் என்ன செய்கிறோம் சொன்னா இந்த கூட்டம் ஏறெடுக்கப்படுகிறது. நாம் என்ன செய்ய, நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற சிதறி இருக்கின்ற தேவ பிள்ளைகள் தேவனை அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று
சேர்க்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் கொண்டு எங்க செய்ய வேண்டும்? தேவனிடம் சேர்க்க வேண்டும். இந்த 1ஆம் நூற்றாண்டில் அந்த புருஷரும் ஸ்திரீகளும் திரளாக அதிகமாக கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல எல்லா நம்முடைய தேசத்துள்ள ஜனங்களும் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அவர் கொடுக்கிற அந்த சமாதானத்தை, அவர் வைத்திருக்கின்ற ஆறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம் சொன்னா இந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டோட வார்த்தைகளை பேசுகிறத பார்க்கிறோம். நாம் மல்கிய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். மல்கிய 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடைய இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். ஒரு நாட்கள் வரப்போகிறது பாருங்கள். தம்முடைய சம்பத்தை ஒன்று சேர்த்து கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சம்பத்தை யாரை சேர்த்து கொள்ள? இந்த சிதற இருக்கின்ற ஜனங்களை ஒன்றா சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை சேர்த்து கொள்ள அவர்கள் தான் கர்த்தருடைய சம்பத்தா இருக்கிறது. தேவனுடைய சம்பத்து என்ன இருந்துச்சுன்னா தேவ பிள்ளைகள் தான் அவருடைய சம்பத்து. இந்த சம்பத்தை ஒன்றா சேர்க்க ஒரு நாள் கர்த்தராக தேவன் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். அந்த நாளில் என்ன செய்யுமாம்? ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல தான் அவர்கள் கடாட்சிப்பேன் என்று சொல்லிக்கிறார். அவர்களை என்ன செய்வேன்? என்னோடு ஏற்றுக்கொள்வேன். நான் தூக்கு சுமப்பேன். நான் என்ன செய்வேன்? அவர்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு பிள்ளைய ஒரு தகப்பை நேசிக்கிறது போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய சம்பத்தாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். எதற்கு? ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னோட மடியில இருத்துக் கொள்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளை என்னோடு தன்னோடு சேர்த்துக் கொள்கிறது போல நம்மை சேர்த்துக் கொள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசியுங்கள். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது. அங்க செல்லப்படுகிறது. எப்பொழுது சேர்க்கப்படுவார்களாம்? இப்பொழுது ஒன்று சபைகளை கொண்டு ஒன்று சேர்க்கிறார். எல்லாரும் ஒரு ஐக்கியத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவோம். நாம் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை, இயேசு கிறிஸ்து அவருடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாரு. அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாரு. ஆரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிற பாருங்கள். அவர் வரும்போது நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவோம் என்று இந்த வேதம் சொல்லப்படுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். நாம் எப்படி இருக்க போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எப்படி அவர் வைத்துக் கொள்ள போகிறாரு? எதற்காக இந்த சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார்? எதற்காக தேவன் நமக்காக அடிக்கப்பட்டாருன்னா நாம் இன்றைக்கு இவனா தேவனுடைய பிள்ளை அல்லங்க இவளா தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகம் நம்மளை நம்பாதிருக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொன்னா நம்மளை சேர்த்து கொண்டு தேவன் அங்க எப்படி வைத்துக் கொள்ள போகிறான்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது அங்க செல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின 1:6 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்ன கொண்டிருப்பாங்க. அங்க நம்ம தேவராஜ்யத்துல அவரை நம்மளை கூட்டுக்கொண்டு சேர்த்து கொண்டு அங்க எப்படி கொண்டு வைத்துக் கொள்ள போறாராம்? ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் நம்ம வைக்க போறாராம். கர்த்தர் தேவராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளை கொண்டு எப்படி வைக்க போறார்? ஒரு ராஜாக்களை எப்படி வைப்பாரோ ஒரு ஆசிரியர்களை கொண்டு முதன்மையான இடத்துல கொண்டு வைக்கிறது போல அவருடைய பிள்ளைகளை கொண்டு வைப்பதற்காகத்தான் தேவன் நமக்காக தான் பாடுபட்டார். இந்த ஒரு அனுபவத்துல நம்ம
நம்மை கொண்டு ராஜாக்களும் ஆசிரியமாக நம்மை கொண்டு அங்கு ஆக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தில் கொண்டு தேவன் வரப்போகிறார். அவருடைய சம்பத்தை சேர்த்து கொள்ள போகிறார். அவரிடத்து நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். நம்மை சேர்த்து கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு எப்படி வைக்க போறாராம்? ராஜாக்களும் ஆசிரியமாக வைக்க போகிறார். அங்கு வைக்கிறதில்ல. வேதம் சொல்லுகிறது நம்ம இப்பொழுது அவர் ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அங்க பார்க்கிற வேதத்தில். வெளிப்படுத்தின விஷயம் 5:10 வாசியுங்கள். வெளிப்படுத்தின விஷயம் 5:10. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியமாக்கின நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டு பண்ண. எங்க இருக்கிறவர்கள்? பரலோகத்தில் இருக்கிறவர்கள். இனி நடக்க போற காரியத்தை ஆண்டவர் யோவான தேவன் கொண்டு போய் காட்டி கொடுக்கிற பாருங்கள். அங்க ஒரு பொது பாட்டு பாடப்படுகிறது. எங்களை என்ன செய்தாராம்? ராஜாக்களாகவும் ஆசீர்வாதமாக எங்களை ஆக்கியிருக்கிறார்கள். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசீர்வாதம் ஆக்கினீர், நாங்கள் பூமியில அரசுவோம் என்று புதிய பாட்டை அங்க பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வானமும் பூமியை என்ன செய்ய போகிறது? அழிந்து கொள்ள போகிறது, அழிக்கப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமி இந்த பூமியில உருவாக்க போகிறாரு. நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னி மரணம் இல்லை, நமக்கு ஒரு மரணம் இல்லாத வாழ்க்கை, நமக்கு ஒரு துக்கம் இல்லாத வாழ்க்கை. நாம் ராஜாக்களாக ஆளுகை செய்ய போகிறோம், ஒரு ஆசிரியர்களாக ஆளுகை செய்ய போகிறோம். ஆயிரம் ஆண்டுகளாக நாம் என்ன செய்ய போறோம்? ஆண்டவரோட சந்தோஷத்துக்குள்ள நாம் கலிகூற போகிறோம் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. தேவனுடைய பாதத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரும்பும் இருக்கு என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இந்த பாக்கியத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பாக்கியத்துல ஒவ்வொரு ஜனங்களையும் வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில வந்தார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொடுக்கப்பட்டார், அவருக்கு நம்மளுக்கு சமானத்தை உண்டு பண்ணக்குள்ள சகல ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவ இந்த வேளையில நீங்கள் நம்புவீர்கள் சொன்னா, இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவ இதுவர் எனக்காகவே அடிக்கப்பட்டாரு, எனக்காகவே நொறுக்கப்பட்டாரு, எனக்கு சமானத்தை உண்டு பண்ணுவதற்காக எனக்கு என்ன கொண்டு போய் தேவனோடு சேர்க்கும்படியாக எனக்கு அந்த பரலோக பாக்கியத்தை தரும்படியாக இயேசு நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்ட ஆரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் இந்த வேளையில இந்த ரட்சிப்பை, இந்த பரலோக பாக்கியத்தை, இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள். நாம் இந்த வேளையில நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாருங்கப்பா, நான் உம்மை நம்புகிறேன். நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில வந்தது ஆண்டவரே, நீர் என்ன மீட்க வந்தீர் என்பதை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் சர்வ லோகத்தின் ஆண்டவர் என்பதை, நீர்தான் சர்வ லோகத்தின் ரட்சகர் என்பதை ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி ஆரெல்லாம் கேட்கிறீர்களோ இந்த வேளையில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்காக தான் உங்களை உருவாக்குற தெய்வம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில ஒரு சிறிய வித்தாக வந்தாரு. உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, உங்களுக்காக நொறுக்கப்படும்படியாக, உங்களுக்காக அழிக்கப்படும்படியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்ததை பார்க்கிறோம். எப்படியாவது இந்த பாவ மன்னிப்பை அவருடைய பிள்ளைகள் பெற வேண்டும். எப்படியாவது இந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நாம் எப்படியாவது பரிசுத்தமாக வேண்டும். நாம் எப்படியாவது முழு இதயத்தோடு நம்ப வேண்டும் என்பதற்காக நமக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்மை என்ன செய்ய வேண்டும்? அவரை போல மாற்ற வேண்டும். அவரை போல மாற்றிக்கொண்டு அவரை போல தேவனுக்கு ஒப்பாக வாழ வைக்க வேண்டும். ஒரு ராஜாக்களை போல பரலோகத்தில் இருத்த வேண்டும். ஒரு ஆச்சாரியனை போல பரலோகத்துல இருத்த வேண்டும். அந்த முதன்மையான இடத்துல நம்மை கொண்டு சேர்க்குவதற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நாம் இன்னும் அடிக்கப்பட வேண்டாம். நாம் இன்னும் மலைகளுக்கு ஓட வேண்டாம். நாம் இன்னும் வேற ஒரு ஆளை நாட வேண்டாம், தேட வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஒருவராகத்தான் இந்த மீட்பு நமக்கு கிடைக்கும், இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும், இந்த தேவனுக்கு சேர்க்கப்படுகிற பாக்கியம் இயேசு கிறிஸ்து ஒருவராக மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ அவர்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுகிறது. இந்த நல்ல வேளையில ஆண்டவரை நான் உம்மை நம்புகிறப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் வைத்திருக்கிற பாக்கியம் வேணும், உம்முடைய சமாதானம் வேணும். ஆண்டவரை நீர் வைத்திருக்கின்ற உன்னத பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் சொன்னா உங்களை தேவன் உங்களை ரட்சிப்பாரு, உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவாரு. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும் போது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாக மாறுவீர்கள்.
ஒரு நாட்கள் வரப்போகிறது. அவரோட சம்பத்தை சேர்க்கிற நாள் வரப்போகிறது. அண்ணன் நம்மளை சேர்த்துக் கொள்வாரு. நம்ம தேவனோடு தேவ ராஜ்யத்துல ராஜாக்கள் ஆசிரியர்களாக நம் தேவனோடு கலிகூற போகிறோம். அந்த பாக்கியத்துக்காக உங்களை நீங்கள் தேவனை ஒப்பு கொடுங்கள். நாம் என்னச்சிட்டா தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்துல தள்ளப்பட போகிறார்கள். அவரை நம்புகிறவர்கள் இந்த பூமியில இருக்கும்போது ஆரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, இந்த நம்புகிறார்களோ, அவர்கள் இந்த மன்னிப்பை பெற்றுக் கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறார்கள். ஒரு மூட்ட ஜனங்கள் என்ன செய்வார்கள்? இந்த சிலுவையின் பற்றிய உபதேசத்தை தள்ளி தாங்கள் அழிவுக்கு நேராக நீக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் தள்ளிவிடாதபடி இந்த இயேசு கிறிஸ்து நம்பி விசுவாசிப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார். ஆண்டவரே அப்பா, இந்த வேளம் தேவன் நடத்துனதுக்காக நன்றி அப்பா. கடந்து வந்திருக்க உமது பிள்ளைகள் ஒலிபெருக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்கின்ற உமது பிள்ளைகள் அப்பா, உம்மை அறியாத இருக்கிறோம், உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் இந்த தேவ சம்பந்தத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தேவனுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்குற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தேவனுடைய சம்பத்தாக மாறட்டும். பரலோக ராஜ்யத்தில் ராஜாக்களாக ஆசிரியர்கள் ஜொலிக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க தேச மக்களை காப்பாத்துங்க. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீ பிரேசும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உனக்காக Hallelujah.